பேசுறதுக்கு பர்வீன் அன்மியூட் பண்ணியிருக்கேன், பேசுங்க. குட் மார்னிங் சார். தேங்க்யூ சார் இந்த வாய்ப்பு எனக்கு பிடிச்சதுக்கு. உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு சார், கேட்க தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். சார் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெஸ்டேஜுக்கு முன்னாடி நான் பேசவே மாட்டேன், வெஸ்டேஜ் ஜாயின் பண்ணி தான் பேசினேன். என்னோட பேர் பர்வீன், சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் வெஸ்டேஜ் அப்படின்னு சொல்றதுக்கே எனக்கு பெருமையா இருக்கு சார். இப்போ நான் வந்து ஆன்லைன்ல ரெக்ரூட் பண்றேன். இப்போ வந்து ஃபீல்டு ஒர்க்கு போகலான்னு ஐடியா பண்ணி அப்படியோட கைடன்ஸோட நான் வந்து விசிட்டிங் கார்டு அடிச்சிருக்கேன். உங்க சைட்ல இருந்து அதை எப்படி மூவ் பண்ணணும்? ஏன்னா நீங்க உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 6 மந்த்லயே நீங்க 1 லேக் ரீச் பண்ணவங்க இன்கம். அதனால நீங்க ஃபீல்ட் ஒர்க் அதிகமா பண்ணிருக்கீங்க அப்படின்னு நிறைய மீட்டிங்ல சொல்லியிருக்கீங்க. அதனால உங்களோட டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் கொஞ்சம் எனக்கு சொன்னீங்கன்னா நான் நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போறேன் சார். உங்களோட பிளெஸிங்கோட ஸ்டார்ட் பண்ண போறேன். எனக்கு வந்து ஆல் த பெஸ்ட் சொல்லுங்க. அந்த டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க சார். தேங்க்யூ சார் இந்த வாய்ப்பு கண்டிப்பா கொடுத்ததுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா பாருங்க, விசிட்டிங் கார்டு கொடுக்கும்போது தான் நம்ம ஆக்சுவலா ரியல் பிசினஸ், ரியல் டைரக்ட் செல்லிங்கை நம்ம கத்துக்க முடியுமே. ஏன்னா விசிட்டிங் கார்டு கொடுக்கும்போது தான் நம்மளால வந்து இந்த பிசினஸோட டெப்த்தை பார்க்க முடியும். அதாவது டெப்த் அப்படின்னு நான் சொல்ல வர்றது, இந்த பிசினஸ்ல நம்ம கத்துக்க வேண்டிய அந்த உண்மையான விஷயங்களை வந்து நம்ம எப்ப உணர்வோம் அப்படின்னா, உணர்வு பூர்வமா எப்ப இந்த பிசினஸ் நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, அதுல சாதிக்கணும்னு நம்ம எப்ப நினைப்போம் அப்படின்னா, விசிட்டிங் கார்டு கொடுக்க போகும்போது மட்டும்தான். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப விசிட்டிங் கார்டு நீங்க கொடுக்கறதுக்கு வெளியே போகும்போது ரியலா வந்து ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. வெளிய போறீங்க, ஸ்வெட்டிங் ஆகும். பல பேர்ட்ட குடுப்பீங்க. வெயில்ல நிப்பீங்க. இவர்ட்ட குடுக்கலாமா? அவர்ட்ட குடுக்கலாமா? இவர் வாங்குவாரா? இவர் சேருவாரா? அப்படின்னு ஒரு ரொம்ப வந்து ஒரு எக்ஸைட்மென்ட்டோட ஒரு கனவுகள் உங்களுக்குள்ளேயே பில்ட் ஆகும். இந்த பிசினஸ்ல சாதிக்கணும், சம்பாரிக்கணும். அதுவே நீங்க வந்து இந்த மாரி விசிட்டிங் கார்ட்லாம் குடுக்காம, சும்மா வந்து பார்ட் டைம் ஒர்க்ன்னு சும்மா ஏதாவது சோசியல் மீடியால போட்டுட்டு, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்துட்ட பேசிட்டு, நீங்க பிசினஸ் நானும் பண்றேன்ட்டு ஏதாவது இருந்தீங்கன்னா, நீங்க வந்து பிசினஸ வந்து புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. பண்ணணும்னு உங்களுக்குள்ள வெறியே வராது. எப்ப ஏன் விசிட்டிங் கார்டு குடுக்கும்போது அந்த மாரி வந்து நமக்கு ஒரு வெறி வரும் அப்டின்னா, நம்ம எஃபோர்ட் போடுறோம். அப்ப நம்ம இதுல சாதிச்சு காட்டணும். இதுல பண்ணி காட்டணும். நாளை ஒரு 2 பேர், 3 பேர் நம்ம வாங்க மாட்டாங்க. இல்ல இன்சல்ட் பண்ணுவாங்க. இல்ல வந்து இவ்ளோ கஷ்டப்படுறோமே! இது எதுக்காக படுறோம்? நம்ம எதுக்காக இப்படி வெளிய வந்திருக்கோம்? இதுல சாதிக்கணும்னு நெனைக்கிறோம். நம்ம பண்ணி தீரணும். பண்ணி முடிக்கணும். நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டோம். இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டோம். விட்டுறக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த ஒரு கமிட்மெண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். என்னைய பொறுத்தவரைக்கும். விசிட்டிங் கார்டு குடுக்கறதுனால உங்களுக்கு ரிசல்ட் வருமான்னு தெரியாது. ஆனா, நீங்க இந்த பிசினஸ சீரியஸா பண்ணுவீங்க. இப்ப பார்ட் டைம் அது விசிட்டிங் கார்டு குடுக்காம ரொம்ப ஜாலியா பண்றவங்க, ஒருத்தர் வந்து எல்டிவி பார்த்துட்டு பேசுறாரு அப்படின்னா, ரொம்ப சாதாரணமா அசால்ட்டா பேசுவாரு. "வந்தா வா" அப்படிங்கிற மாரி ஏதோ ஏனோ தானோன்னு பேசுவாரு. "வாங்க பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அசால்ட்டா பேசுவாரு. அதே வந்து விசிட்டிங் கார்டு குடுத்து ஹார்ட் ஒர்க் பண்றவங்க, ஒருத்தர் எல்டிவி பார்த்துட்டு வராரு அப்படின்னா, அவங்கள்ட்ட ரொம்ப சீரியஸா, ரொம்ப பொறுப்போட பேசுவாரு. ரொம்ப வந்து ஆ ரொம்ப வந்து சீரியஸா, அதாவது விளையாட்டுத்தனம் இல்லாம வந்து பேசுவாங்க. ஆ அவர நிறுத்தணும், அவர வந்து சேர்த்தணும், அவருக்கு புரிய வைக்கணும். நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆ பொறுப்பு வந்து அவங்களுக்கு வரும். அவங்களோட பேச்சுல, அவங்களோட நடவடிக்கையில வரும். ஒருத்தர் விசிட்டிங் கார்டு குடுக்குறாரு கஷ்டப்பட்டு. அவரு வந்து ட்ரெய்னிங்க்கு ரெகுலரா வருவாரு. ட்ரெய்னிங்க மிஸ் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவரு அ விசிட்டிங் கார்டு குடுக்க போங்கன்னு நான் சொல்றது பல காரணங்கள் இருக்குங்க. நாட் ஒன்லி இந்த ஐடி வரக்கூடிய அந்த விசிட்டிங் கார்டு குடுத்தா ஐடி வரும் அப்படிங்கிறது இல்ல. உங்கள அறியாமலே உங்களுக்குள்ள வந்து பல மாற்றங்கள் வரும். உங்க மனசு பல விஷயங்கள யோசிச்சு உங்கள டியூன் பண்ணும். உங்களுக்கே அது தெரியாது. அதனால வந்து கண்டிப்பா எல்லாருமே வந்து விசிட்டிங் கார்டு வந்து குடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. இப்ப இந்த விசிட்டிங் கார்ட குடுக்கும்போது, ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க. நான் வந்து குடுக்கும்போது நான் ஃபீல் பண்ணது. இப்ப நம்ப வந்து இப்ப வந்து அ ஜென்ட்ஸ் வந்து பசங்க வந்து போயி பொண்ணுங்கள்ட்ட ஃப்ரீயா குடுக்க முடியாது. ஆ ஜென்ட்ஸ் வந்து ஜென்ட்ஸ்ட்ட தான் அதிகமா குடுக்க முடியும். லேடீஸ்ட்ட குடுக்க முடியாது. லேடீஸ்ட்ட அதுவும் ஃப்ரீயா பேச முடியாது. அவங்கள்ட்ட குடுக்க முடியாது. குடுத்தா வாங்க மாட்டாங்க ஒரு சில லேடீஸு. ஒரு சிலர் தயக்கப்படுவாங்க. ஜென்ட்ஸுமே குடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. ஆனா லேடீஸ் வந்து ரொம்ப கேஷுவலா லேடீஸ் டூ லேடீஸும் குடுக்கலாம். லேடீஸ் வந்து ஜென்ட்ஸ்ட்டயும் ரொம்ப கேஷுவலா குடுக்கலாம். ஜென்ட்ஸும் வந்து லேடீஸே குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க வந்து சீரியஸா பார்ப்பாங்க. ஓகே, அது என்னன்னு கேட்பாங்க. அது வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். லேடீஸ்க்கு அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஓகேவா? அது வந்து அ ஜென்ட்ஸ்க்கு கூட கிடையாது. ஓகேவா? லேடீஸ் வந்து இந்த மாரி விசிட்டிங் கார்ட் குடுக்கும்போது, இந்த மாரி ஃபீல்ட் ஒர்க் போகும்போது, அவங்களுக்கு ஒரு 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 ஸ்பெஷல் அட்டென்ஷன் வந்து இருக்கும். அதுவும் குறிப்பா வந்து ஜென்ட்ஸ் மத்தியில இருக்கும். ஓகே. அந்த லேடீஸ்க்கான அது பவர் அது. இப்ப அத வந்து நம்ப
லேடீஸ்க்கு வந்து ஒரு 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 கிஃப்ட் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம விசிட்டிங் கார்டு குடுக்க போறோம் அப்படின்னா, ஜென்ட்ஸ் வந்து குடுக்குறாங்க அப்படின்னா, லேடீஸ் பக்கத்துல போ முடியாது. இல்ல அவங்களும் தயங்குவாங்க. அவங்களும் யோசிப்பாங்க. இல்ல பேச முடியாது. நம்ம நின்னு தயக்கமா இருக்கும். ஆனா லேடீஸ் வந்து ஜென்ட்ஸ்ட்ட போய் ஈஸியா வந்து பேச முடியும். ஈஸியா அவங்க மொபைல் நம்பர் குடுங்கன்னு கேட்டு அந்த அந்த ஸ்பாட்டே வாங்க முடியும். ஆனா ஜென்ட்ஸ் போயிட்டு லேடீஸ்ட்ட குடுத்துட்டு, இல்ல லேடீஸ் வந்து மொபைல் நம்பர் கேட்க முடியுமா? லேடீஸ் டூ லேடீஸும் வாங்கிக்கலாம். லேடீஸ் டூ ஜென்ட்ஸும் வாங்கிக்கலாம். அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அடுத்து நீங்க விசிட்டிங் கார்டு குடுக்க போம்போது, நீங்க எப்பயுமே வந்து 2 பேர், 3 பேர் சேர்ந்து வரும்போது எப்பயுமே குடுக்காதீங்க. தனியா ஆள் வரும்போது மட்டும் தான் குடுக்கணும். தனியா ஆள் வரும்போது மட்டும் தான் குடுக்கணும். அதே மாரி குடுக்கும்போது பார்ட் டைம் வொர்க்கருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க வந்து இது மாரி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா வந்து இந்த நம்பர கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி குடுங்க. ஓகேவா? அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து வாங்கி பார்த்துட்டு யோசிப்பாங்க. ஏதாவது வந்து அப்ப வந்து பேசுறாங்கன்னா, உங்க நம்பர் கூட குடுங்க. நான் அவங்களுக்கு நானே குடுத்து உங்கள கால் பண்ண சொல்றேன்னு உங்க நம்பர் குடுக்கக்கூடாது. அவங்க நம்பர் மட்டும் கேட்டு டக்குனு வாங்கிட்டு அங்கருந்து மூவ் பண்ணிறணும். விசிட்டிங் கார்ட குடுக்குறீங்க. வாங்கிட்டு அவங்களும் சல்லுன்னு நிக்காம போயிருவாங்க. ஒரு சிலர் நீங்க குடுத்த உடனே ஒரு செகண்ட் அங்க நிப்பாங்க பார்த்தீங்களா? நின்ன உடனே வந்து இதுல எந்த இன்வெஸ்ட்மென்ட்டும் கிடையாதுங்க. ஜஸ்ட் வந்து இந்த நம்பர கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சூட் ஆகும். எனக்கு தெரிஞ்சவங்க ஆ இது போம்போது யாருக்காவது குடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னதுனால நான் குடுக்குறேன். ஓகே ஒரு ஒரு அவேர்னஸ்க்காக குடுக்குறேன். நெறைய பேர் கஷ்டப்படுறாங்களேன்னு நான் குடுக்குறேன். யாருக்காவது தேவைப்படுமே அப்படின்னு தான் குடுக்குறேன். ஆ நீங்க அப்படின்னு சொல்லி குடுங்க. அவங்க வந்து ஆ ஒரு செகண்ட் நிக்கிறாங்க அப்படின்னாவே, உங்க நம்பர் குடுங்க. வேணா நான் அவங்களுக்கு நானே கூட குடுத்து உங்கள கால் பண்ண சொல்றேன். அவங்கள்ட்ட நானே குடுத்துர்றேன். உங்கள கான்டாக்ட் அவங்களும் உங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க நம்பர் வாங்கிருங்க. அவங்களும் டக்குன்னு குடுத்துருவாங்க. டக்குன்னு மூவ் பண்ணி அது மாரி நீங்க விசிட்டிங் கார்டு குடுக்குறது எத்தன, பிளஸ் ஆன் த ஸ்பாட்ல நம்பர் வாங்குறது எத்தன. 4 பேத்துட்ட குடுக்குறீங்கன்னா 2 பேத்துட்ட நம்பர் 2 பேர் ஒருத்தர்ட்டயாவது நம்பர் அந்த டைம்லயே வாங்கிரணும். ஏன்னா அவங்க கூப்பிட்டா ஆச்சு. கூப்பிடலைன்னா நம்ம போய் கூப்பிடணும்ல. விசிட்டிங் கார்டு குடுத்துட்டு வந்ததுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஆ லீட் எடுக்கணும்ல. அப்போ உடனே வந்து அடுத்த டைம் நீங்க கால் பண்ணி இது மாரி பார்ட் டைம் வொர்க்குக்காக உங்க நம்பர் எனக்கு ஷேர் பண்ணாங்க. ஆ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இல்லையான்னுலாம் கேட்கக்கூடாது. ஓகே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்படின்னு கால் பண்ணி நீங்க கேட்ட உடனேயும், ஓகே எனக்கு வந்து நீங்க ஒண்ணு பண்ணுங்க. உங்களோட நேமு, உங்களோட சிட்டி, உங்களோட ஏஜ், அ உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இத 4 மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லிட்டு உடனே கட் பண்ணிறணும். நீங்க தான் கால் பண்றீங்க. அவங்கள்ட்ட இது மாரி குடுத்தாங்க. அ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எந்த ஊர்ல இருக்கீங்க? அப்படின்னு சும்மா கேட்டுட்டு, ஓகே ஒண்ணு பண்ணுங்க. நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட நேமு, உங்களோட ஏஜ், நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் எனக்கு இம்மீடியட்டா வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லுங்க. டக்குனு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. உடனே அந்த ஆடியோ அனுப்புங்க. உடனே அந்த லிங்க் கேட்பாங்க. வீடியோ அனுப்புங்க. அவ்வளோதான். ரொம்ப ஒரு சின்ன நுணுக்கம் தான். ஒரு பெரிய சீக்ரெட்லாம் இல்ல. அந்த சின்ன வந்து விஷயத்த எப்படி நீங்க வந்து அ பண்றீங்கங்கிறதுல தான் இருக்கு. இப்ப நம்ம விசிட்டிங் கார்டு குடுக்க போற இடத்துல, குடுத்தது மட்டும் இல்லாம அந்த டைம்ல நம்பர் கலெக்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கணும். நம்ப பண்றோம்னு தெரியக்கூடாது. நம்ப வந்து ஏதோ வந்து எனக்கு தெரிஞ்சவங்க குடுக்க சொன்னாங்களே நான் குடுக்குறேன். மத்தபடி வந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் குடுக்க கிடையாது. ஏதோ அவங்கள பார்த்தேன். உங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு குடுத்தேன். அப்படிங்கிற மாரி தான் அவங்க புரிஞ்சுக்கணும். ஏதோ லக்கிலி நம்ம கடவுளே இறங்கி வந்து இப்படி குடுத்துட்டு போறாருப்பா. இவரு யாருக்காவது குடுப்பாங்களா? ரொம்ப டீசென்ட்டா இருக்காங்க. குடுக்குறாங்களே. டீசென்ட்டா இருக்கணும் அதே மாரி. ஓகே. ரொம்ப வந்து அழுக்கு சட்டைய போட்டுக்கிட்டு, நம்ம வந்து அரட்டையா போயிட்டு குடுத்தோம்னா, அவங்க நம்மள்ட்ட அந்த கார்ட வாங்குறதுக்கு கூட வந்து ஐயோ! ஏதோ வந்து அ கிருமி தொற்று மாரி வந்து இப்டி கையில வாங்கி அப்படியே வீசிட்டு போயிருவாங்க. உங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒப்பீனியன் இருக்கணும். நீங்க குடுத்தத பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஏதோ வந்து ஒரு கடவுள்ட்ட இருந்து வந்திருக்க ஒரு மெசேஜ் மாரி அவங்களுக்கு தோணணும். இந்த மாரி விஷயங்கள் தான் வந்து நமக்கு வந்து இதாகும். சரி ஓகே ஃபைன். நான் வந்து அடுத்து யாரு அன்வைட் பண்றேன் அப்டின்னா